பொட்டேட்டோ காயின் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் சப்பாத்தி மாவை போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே நல்லா கவர் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண பீசஸை லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பராத்தாவை இதில் போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான பொட்டேட்டோ காயின் பராத்தா ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம் லச்சு வ்ளாக்ஸ்.